அப்படின்னா என் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே வா ஹென்ச் கார்கோயல். என்னப்பா இப்ப சொல்லு, என்னோட இரண்டாவது வாரியர் பத்தி நீ என்ன நினைக்கிற ஹென்ச் கார்கோயல்? இரண்டாவது வாரியரா? ஆனா எப்படி? நம்ம நினைச்சதை விட நிலைமை மோசமாயிடுச்சு. நம்ம கிங் ஆகஸ்ட் தோத்து போன விஷயத்தை என்னால நம்பவே முடியல. இப்போ நமக்கும் ஃப்ளேமுக்கும் நடக்க போற பேட்டில் என்ன ஆக போகுது? நான் ஏன் தோத்து போனேன்? அவனால மட்டும் எப்படி 2 வாரியர்ஸை கொண்டு வர முடிஞ்சது? எவ்வளவு தைரியம்! நான் தான் சன்பஸ்டோடைய அரசன், ராஜா. என்னோட எதிரி யாரா இருந்தாலும் சரி, தோல்வியை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அரசனாகிய நான் எப்பவும் நான் தான் ஜெயிக்கணும். ஆனா நீ என்ன ஆனாலும், எத்தனை வாட்டி பேட்டில பத்தி யோசிச்சு பார்த்தாலும் என்னால ஜெயிக்க முடியல. அப்படின்னா அந்த கையை விட எல்லா விதத்திலையும் குறைஞ்சு போயிட்டேனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது உண்மையா இருக்காத. நம்ம அரசர் இன்னும் கிறிஸ்டல் ஹால்ல தான் இருக்காரா? ஆமா, அவர் வந்ததும் உள்ள போயிட்டாரு, இன்னும் வெளியே வரவே இல்லை. பரவாயில்ல விடு. மத்த பேட்டில்ஸ் நடக்கும் போது அவர் இந்த மாதிரி தானே போனாரு. அவரோட கவனம் எல்லாத்தையும் இப்போ ஒரு மனசாக்குறாரு. அதனால நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி இருந்தா நல்லாதான் இருக்கும். எப்படி நடந்துச்சு? எதுக்கு எப்படி நடந்துச்சு? நம்ம அரசர் பேட்டில் நடக்கும்போது ஒரு மாதிரி இருந்தாரே, அவரை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஓப்பனா நம்ம அரசருக்கு நிஜமாவே ஏதாவது நடந்திருக்குமோ? இப்போ ஃப்ளேமோட நம்ம பேட்டில் பண்ணணுமே, அது என்ன ஆகும்? உதவற மாதிரி உங்களால எதுவும் பேச முடியலன்னா வாயை மூடிட்டு போய் வேலையை பாருங்க. இது நல்லதுக்கு இல்ல. முதல்ல நம்ம ஊர் மக்கள், இப்போ நம்ம அதிகாரிகளுக்கு கூட இதுல சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு அப்புறமாவது நீ என்ன பேசுறன்றதை யோசிச்சு பேச டெட்லி. என்ன மன்னிச்சிடுங்க சார். நிலைமை மாறினதுக்கு மொத்த காரணமும் நான் தான். அதுக்காக எனக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, பேட்டில் நடக்கும்போது கிங் ஆகஸ்டுக்கு சோல் ஓட்டர்ஸோட நான் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கணும். இப்ப அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு வருத்தப்படுறதுக்கு நேரம் இருந்ததுன்னா அந்த நேரத்தை ஃப்ளேம் பேட்டிலுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கு செலவு பண்ணு. நமக்கு இன்னொரு தோல்வி ஏற்படக்கூடாது. ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயம் சொல்லு. அது சார், ஃப்ளேமோட ஜெனரல் வார்கஸ் கிட்ட இருந்து நம்ம அரசருக்கு கால் வந்திருக்கு. உடனே பேசணுமா? அவன் எதுக்காக கால் பண்ணா? நம்ம அரசர் இப்போ பிஸியா இருக்காருன்னு அவர்கிட்ட போய் சொல்லு. அவர் கேட்கல மேடம், அர்ஜென்ட்னு சொல்றாரு. அப்ப வேற வழியில கனெக்ட் பண்ணு. ஓகே சார். தாமதத்துக்கு மன்னிச்சிருங்க ஜெனரல் வார்கஸ். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஓ ஹலோ, நீங்க தான் பேசுறீங்களா? பரவாயில்லையே. நான் நேரடியா கிங் ஆகஸ்ட் கிட்ட தான் பேசணும்னு சொன்னேன், மத்த யாருக்கிட்டையும் கிடையாது. எங்க அரசர் இப்ப முக்கியமான வேலையில இருக்காரு, அதனால அவர் கூட பேச முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த நேரத்துல ஆகஸ்டுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா அது சன்பஸ்டுக்கும் ஃப்ளேமுக்கும் நடக்க போற மேட்சை யோசிச்சு பாக்குறதா. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல போற விஷயத்த நானே நேரடியா போய் கிங் ஆகஸ்டுக்கு தெரியப்படுத்திடுறேன். சீரியஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்ப எதுக்காக கால் பண்ண அப்படின்னா, சன்பஸ்டுக்கும் ஃப்ளேமுக்கும் ஒரு பேட்டில் இருக்கே, அதை பத்தி பேசுறதுக்காக தான். ஏன்னா சன்பஸ்டுக்கும் ஸ்டோனுக்கும் நடந்த பேட்டில் தான் இப்ப முடிஞ்சு போச்சு. அதனால இந்த வாரியர் பேட்டில் அபிஷியலா முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம 2 நாடும் மோதிக்கிறதா சொல்லிருந்தோமே, அத பத்தி பேசி ஆகணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். எனக்கு இது புரியுது. நான் சீக்கிரமே அரசர்கிட்ட பேசி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? இல்ல, முடியாது. அதுக்கு ஒத்துக்க முடியாது. நமக்குள்ள நடக்க போற பேட்டில் எங்க எப்படி நடக்க போகுதுங்கிறத நாங்க தான் சொல்லுவோம். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஷோ டவுனை பத்தி ஆரம்பிச்சதே உங்க கிங் தான், நாங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்ச உங்களோட ப்ரௌட் கிங் சன்பர்ஸ்ட் எங்களோட ப்ரொபோசலை நிராகரிக்க மாட்டாரு. என்ன புரியுதா?
ரிப்போர்ட். இன்னும் காரணத்தை கண்டுபிடிக்கல மேம். நாங்க எவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் கையோட பேர் ஐடியாஸ்க்கும் நம்மளோட பேர் ஐடியாஸ்க்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல. இந்த பே ரைடர் ஒரு ஏலியன் டெக்னாலஜி. இந்த பிளானட்ல இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க தான் இதை உருவாக்கி இருக்காங்க. எங்களால அந்த சிஸ்டமை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு பின்னாடி என்ன தியரி இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. அப்ப அதை கண்டுபிடிக்க வழி இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த காய் பேட்டில் பண்ணும்போது ஒரே சமயத்துல எப்படி 2 வாரியர் வெளியே கொண்டு வரான்றத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாம எதுக்காக திடீர்னு இப்படி பண்ணான்? அதுவும் சரிதான். அவனால வாரியர் பேட்டில 2 வாரியர்ஸ் ஒரே நேரம் வெளியே கொண்டு வர முடிஞ்சதுன்னா அப்பனா இந்த பேட்டில் அவன் ஜெயிக்கிறதுக்காக ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி பண்ணிருக்கணுமே. எதுக்கு பண்ணல? அப்பனா ஹைட்ரோல நடந்த அட்டாக்குக்கு அப்புறம் தான் அந்த சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்ல வரியா? அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்ததா ஆகஸ்டோட மோதிரத்துக்கு முன்னாடியும் இதுக்கு நடுவுலயும் நிச்சயமா கைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். ஃப்ளேம் சன்பஸ்டோட மோத வேண்டிய நாளை முடிவு பண்ணிட்டாங்க. இததான் எதிர்பார்த்தேன். எனக்கு அது வந்து நாளான்னைக்கு தான். அவ்வளவு சீக்கிரமா? இது சரியில்லை. நெத்தி அடி சொல்லி அடி லைட்னிங் கிரிஃபின். ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யணும் தான் எனக்கு தெரியல. ஆனா காயான பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னாலையும் பண்ண முடியும். கதவை தோற. கெட் ஆஃப் லைட். செகண்ட் வாரியர் வெளியே வா. வெளியே வா. இவன் ஏன் இப்படி ஆயிட்டான்? இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ண போறான்? அந்த கையால மட்டும் எப்படி 2 வாரியர்ஸ வெளியே கொண்டு வர முடிஞ்சதுன்னு தெரியல. அதுதான் இவனும் முயற்சி பண்ணி பாக்குறான். ஹே பசங்களா, தாத்தா என்னது சன்பர்ஸ்ட்க்கும் ஃப்ளேம்க்கும் நடக்க போற பேட்டில சொல்லிட்டாங்களா? ஆமா சொல்லிட்டாங்க. இத பாக்கும்போது ஃப்ளேம் தான் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அப்ப நிஜமாவே பண்றாங்களா? ஆனா இந்த வாரியர் பேட்டிலோட முடிவு சமீபத்துல தானே வந்துச்சு. இது நான் நினைச்சதை விட ரொம்ப வேகமா நடக்குது. டெஸ்லாண்டியாவுல ஃப்ளேம் தன்னுடைய மேலாதிக்கத்தை செலுத்துறதுக்கு இதை விட்ட வேற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. இது மூலமா அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை அவங்க தீர்த்துப்பாங்க. சன்பர்ஸ்டும் ஃப்ளேமும் இந்த வாரியர் பேட்டிலுடைய விளைவை தெரிஞ்சே அவங்க ஜெயிச்ச டோக்கன்ஸ பணைய வைக்கிறாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. எல்லா நாடுகளுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா வாரியர் பேட்டில்ஸ்லயும் ஆளாளுக்கு 2 டோக்கன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இன்னமும் எதுக்கு எல்லாரும் கிடைச்சதை விட்டுட்டு கிடைக்காததை தேடிட்டு இருக்காங்க? அந்த 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறது ஒன்னும் புதுசு கிடையாது. ஆனா நம்மளால முடிஞ்சது அதுக்குள்ள போகாம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஆனா எதுக்காக? அப்ப நாம எதுக்காக பேட்டில் பண்ணிட்டு இருந்தோம்? இதுக்கு என்ன பர்பஸ்? நான் சொல்றது புரியல. இந்த வாரியர் பேட்டில்ங்கிறது சமமா எல்லா நாடுகளும் பார்ட்டிசிபேட் பண்ணி சண்டை போட்டு அவங்க நியாயமா ஜெயிக்கிறதுக்காக தான் இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். நாம அதை தானே நம்பணும். அதுக்காக தானே போராடணும். இதுல என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தானே இதுல கலந்துகிட்டேன். நான் இந்த பேட்டில்ல கலந்து போட்டி போட்டா இந்த வாரியர் பேட்டில்ஸ் எதுக்காக இருக்கு, ஸ்பார்க் டிராகன் ஏன் என்ன தேர்ந்தெடுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் மாறிடுச்சு. நீக்கோ வேற எதுக்கும் ஆரம்பிச்சு கடைசியில இந்த பேட்டில் இப்போ டெஸ்லாண்டியாவை ஆள்றதுக்கான போட்டி ஆயிடுச்சு. ஒருவேளை ரமோன் ஏதோ கெட்ட விஷயம் நடக்கும்னு சொன்னானே, அது கையோட 2 வாரியர்ஸ் பிரச்சனை இல்ல. ஒருவேளை இதுவா இருக்கலாம். அப்படி இல்லனா நான் ஜெயிச்சிட்டேன். நான் சன்பர்ஸ்ட ஜெயிச்சிட்டேன். அவங்கள ஜெயிச்சு ஸ்டோனுக்காக 2வது டோக்கனை அடைஞ்சிட்டேன். நான் நிஜமாவே ஜெயிச்சிட்டேன். அதுவும் சன்பர்ஸ்ட் தோக்கடிச்சு நீ ஜெயிச்சிருக்க. சூப்பர். நீ பேட்டில்ல ஜெயிச்சு எங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்ட. இப்ப நமக்கு அந்த டோக்கன்ஸ் கிடைச்சதால நீ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளால சூரிய வெளிச்சத்துல வாழ முடியும்ல? இல்ல தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது போதாது. சுத்தி பாருங்க. இந்த வேஸ்டா போன இடத்தை பாருங்க. நம்ம ஸ்டோனை ஒரு செழிப்பான நாடா மாத்தணும்னா நமக்கு அதிகமான டோக்கன்ஸ் தேவை. பொறுத்து பாருங்க. நான் ஸ்டோனுக்காக இன்னும் நிறைய டோக்கன்ஸ் ஜெயிச்சு தரேன். நான் இந்த மோசமான இடத்தை ஒரு அற்புதமான இடமா மாத்துறேன். நான் நம்ம இடத்தை இப்படி மாத்தினதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற நாடுகள்லாம் ஆச்சரியத்துல மிதக்கணும். ஆனா இதுக்கு மேல எங்க போய் டோக்கன்ஸ் எடுக்க போற காய்? ஆமா அதுவும் சரிதான். வாரியர் பேட்டில் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. நீங்க சொல்ற மாதிரி வாரியர் பேட்டில்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுதான். ஆனா அந்த ஃப்ளேமும் சன்பர்ஸ்டும் மோதக்கூடிய மேட்ச் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுல்ல.
அவங்க கிட்ட இருக்கிற டோக்கன்ஸ பந்தயத்துல வச்சு பேட்டில் பண்றாங்க அப்படின்னா அப்ப எனக்கும் இதுல சான்ஸ் இருக்குல்ல. இந்த ஃப்ளேம் vs சன்பர்ஸ்ட் பேட்டில்ல யார் ஜெயிச்சாலும் சரி அவங்கள எதிர்க்க நான் கண்டிப்பா போவேன். அதுக்கப்புறம் லைட்னிங்கையும் ஹைட்ரோவையும் போய் மோதுவேன். அதுக்குள்ள இந்த டெஸ்ட்லாண்டியால இருக்கிற ஒவ்வொரு டோக்கன்ஸும் என்கிட்டயே வந்து சேர்ந்துரும். முட்டாள்தனமா பேசாத காய். நீ ஏற்கனவே வாரியர் பேட்டில்ஸ்ல கலந்து 2 டோக்கன்ஸ் ஜெயிச்சிருக்கியே, அதுவே நமக்கு போதும். அதனால அதை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஏற்கனவே மத்த நாட்டுல நம்ம பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம டோக்கனை வச்சு நீ பந்தயத்துல தோத்துட்டனா அப்புறம் நம்ம கிட்ட ஒண்ணும் இருக்காது. நீங்கெல்லாம் பயந்தவங்க. இத்தனை காலமா நீங்கெல்லாம் சன்பர்ஸ்டுக்கும் ஃப்ளேமுக்கும் தலை வணங்கிட்டு இருந்தீங்களே, அதே மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது, என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்களே ஆரம்பத்துல இருந்து கொஞ்சமாவது என் மேல நம்பிக்கை வச்சீங்களா நீங்க? அதனால இனிமே நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். நான் என் வழியில போறேன். தயவு செஞ்சு நீங்க குறுக்க நிக்காதீங்க. சொல்றத கேளு காய். பொறுத்திருந்து பாருங்க, என்ன யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு. என்னால ஒரே சமயத்துல 2 வாரியர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த பையன் என்ன பண்ண போறான்? ஓ காய். இல்ல, வாய்ப்பே இல்ல. போயும் நான் அவகிட்ட தோத்து போன விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியல. கிட்ட வராத, கிட்ட வராத. இவ்வளவு மோசமா இருக்க? என்னது? அந்த பேட்டில நீ எத்தனை வாட்டி நினைச்சு பார்த்தாலும் ஜெயிக்கவே மாட்டேன். ஒரு அரசங்கிற கம்பீரத்தை நீ முழுசா இழந்துட்டல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லு. இந்த இடத்துக்குள்ள நீ எப்படி வந்தன்னு சொல்லு. நாளைக்கு உன்னால ஃப்ளேம் தோக்கடிக்க முடியலனா அப்புறம் சன்பர்ஸ்டோட கதை மொத்தமா முடிஞ்சிடும். அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ராஜ்யமும் அழிய போறத உன் கண்ணால நீ முழுசா பார்க்க போற. நான் என்னைக்கும் சூரியன் ஆட்சி கொண்ட இந்த ராஜ்யத்தை அழிய விட மாட்டேன். எப்படியாவது நான் இதை கட்டி காப்பாத்துவேன். விட மாட்டேன். அந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஆனா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? உன்னால காய கூட தோக்கடிக்க முடியலையே. இனி நீ தோக்க தயாரா இருக்க மாட்டல்ல? திரும்பவும் இந்த மாதிரி ஒரு தோல்வியை பார்த்தனா அது உன் மரணத்தை பாக்குற மாதிரி. அதனால நான் சொல்றதுக்கு இல்ல, நீ ஜெயிக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் உதவ முடியும். நீயா? நான் சொல்ற மாதிரியே நீ செஞ்சனா பேட்டில் ஃபீல்டுல காய் செஞ்ச மாதிரியே நீ செய்ய முடியும். அவனுக்கு ஒரே சமயத்துல 2 வாரியர்ஸ் வர சக்தியை கொடுத்ததே நான் தான். என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன். ஃப்ளேமோட நடக்க போற பேட்டில நீ தானே ஜெயிக்க விரும்புற. திரும்ப நீ அரசனங்கிற பேரை காப்பாத்திக்க தானே விரும்புற. இந்த சன்பர்ஸ்ட் ராஜ்யத்துக்கும் ராஜ குடும்பத்துக்கும் இன்னும் நல்ல பேர் அடைய தானே நீ பாக்குற. அதனால இனி முடிவை நீதான் எடுக்கணும். நம்ம நேரம் இப்ப வந்துருச்சு. இத்தனை காலமா அநியாயமா ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த அந்த சன்பர்ஸ்டோட அட்டூழியத்தை அழிக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. ஃப்ளேம் வாழ்க! ஃப்ளேம் வாழ்க! ஃப்ளேம் வாழ்க! ஃப்ளேம் வாழ்க! ஃப்ளேம் வாழ்க! என்னது, நம்ம அரசர் இன்னும் கிறிஸ்டல் ஹாலை விட்டு வெளியில வரவே இல்லையா? ஆமா, அவர் இன்னும் வரல. இன்னும் உள்ளதா இருக்காரு. பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் இல்லாம இந்த தீர்மானிக்கிற பேட்டில பண்ண முடியாது. பேசாம நானே நேரா உள்ள போய் அவர்கிட்ட டைரக்டா பேசிடுறேன். இந்த இடத்துக்குள்ள நீங்களும் போக முடியாது டியூக் பால். அதனால போயிடுங்க சார். விட்டு நகருங்க. நமக்கு இப்போ நேரம் இல்ல. நகருங்க. என் அரசே, கிங் ஆகஸ்ட். என்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தீங்களா? பால், டிட்லி, மேரியஸ், பயப்படாதீங்க. இப்ப நான் முன்ன விட நல்லா இருக்கேன். அப்போ இதுதான் பேட்டில் ஃபீல்டா? ஆமா, இங்க ஒரு புழு பூச்சி கூட இல்ல பாத்தீங்களா? கண்டிப்பா சரியா சொன்ன. அல்டிமேட் ஷோடவுன் அவங்களுக்கு ஏத்த இடம் தான். Flame vs Sunburst. இந்த பேட்டிலோட முடிவை பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம். அவங்க வந்துட்டாங்க.
வெல் டன் கிங் ஆஃப் சன்பர்ஸ்ட். பயப்படாம வந்துட்டீங்களே. நான் எதை பார்த்தும் பயந்து ஓடுனதா சரித்திரமே இருக்க கூடாது. கிங் ஆகஸ்ட், இந்த பேட்டலோட முடிவுல நம்மள யாரு பெரிய ஆளுங்கன்னு தெரிஞ்சிரும். ஃப்ளேமா இல்ல சன்பர்ஸ்டா? சரியா சொன்னீங்க. இந்த வாரியர் பேட்டல்ல நம்மள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோத்தவங்க கிட்ட இருக்கிற டோக்கன்ஸை எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் டெஸ்லாண்டியாவோட லீடர் ஆவாங்க. இதுக்கு சம்மதமா? அப்போ ஒண்ணு மறந்துடாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற டோக்கன்ஸை எடுத்து மேல வைங்க. எவ்வளவு இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. மத்தபடி உங்க மேல எங்களுக்கு சந்தேகம்லாம் இல்ல. இப்ப எதுக்காக இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க? சூரியன் ஆட்சி கொண்ட எங்க ராஜ்யம் கொடுத்த வாக்க மீறவே மாட்டோம். இங்க பாருங்க. ரொம்ப நல்லது. அதே மாதிரி எங்க டோக்கன்ஸையும் பாருங்க. அப்படின்னா அது எல்லாமே ஒன்னு சன்பர்ஸ்ட் இல்ல ஃப்ளேம்க்கு தான் சொந்தமானதா? இந்த வாரியர் பேட்டில் எல்லாமே தப்பானது. நீக்கோ, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா துரதிருஷ்டவசமா நம்மளால இதுல எதுவுமே பண்ண முடியாது. இந்த பேட்டில் மட்டும் முடிவாயிடுச்சுன்னா அப்புறம் டெஸ்லாண்டியால இருக்கிற யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு தெரியல. இன்னைக்கு யாரு ஜெயிச்சாலும் சரி, இது இதோட நின்னுடும்னு எனக்கு தோணல. ரெண்டு பேருமே அவங்களோட டோக்கன்ஸ பார்த்தாச்சு. போட்டியை ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் வா, ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் இரு. என்ன விஷயம்? கடைசி நேரத்துல பயமா இருக்கா? நம்ம ரெண்டு நாட்டுடைய விதியும் இப்ப கத்தி மேல நின்னுகிட்டு இருக்கு. அதனால நம்ம ரெண்டு டீம்ஸ் கிட்ட இருக்கிற முழு சக்தியையும் ஒரே வாட்டி பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? நீங்க 3 பேரும் ஒன்னா வந்து மோதுங்க. அப்புறம் மேரியஸ், நீ என் கூட சேர்ந்து பேட்டில் பண்ண போற. அதனால என் பக்கத்துல வா. என்ன சொன்ன? என் அரசே, என்ன பண்றீங்க? எல்லாரும் மோதிக்க போறாங்களா? ஆனா ஃப்ளேம் கிட்ட சண்டை போட 3 பே பேட்டில்ஸ் இருக்காங்களே. ஆனா சன்பர்ஸ்ட் கிட்ட கிங் ஆகஸ்டும் மேரியஸ் மட்டும் தானே இருக்காங்க. அப்பனா அது அவனுக்கு தானே டிஸ்அட்வான்டேஜ். அப்படி இருந்தும் அவன் ஏன் அப்படி பண்றான்? ஒருவேளை இது ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ? கிங் ஆகஸ்ட், நீ பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா? பெருமையுள்ள சன்பர்ஸ்ட் ராஜ்யமே கேட்டிருக்காங்கல்ல, அதனால அவங்க கேட்ட மாதிரியே பண்ணுங்க. அதுக்காக விட்டு கொடுத்துறாதீங்க. சார், கிங் ஆகஸ்ட், இப்பதான் இந்த கேம் இன்னமும் சூடு பிடிக்குது. கியர், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா இது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஃப்ளேமோட வெற்றி தான் நமக்கு முக்கியம். இந்த முடிவுக்கு நீ வருத்தப்படுவ. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க போலாம். 3, 2, 1. Come on, Saber Lion! Torch fire blaze! Flame Kovacs! Inferno fire drake! ஆகஸ்ட், நீ எதுக்காக எப்படி பண்றன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு கவுக்க போறது நான் தான். ஃபயர் பிளேஸ்! கிங் ஆகஸ்ட், என் வழியை விட்டு போ. ஓரமா போய் நின்று வேடிக்கை பாரு மேரியஸ். நீ வச்சிருக்கிற சோட் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன வெற்ற அளவுக்கு அது அவ்வளவு கூர்மையா இல்ல. விளையாடுறத நிறுத்து. கியர், ரோர் ஃபயர் drake! விடாத. வசமா மாட்டின. கிங் ஆகஸ்ட், 2 பேரோட 3 பேர் மோதுறது ரொம்ப மோசமான விஷயம். ஆகஸ்ட் எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான்? நாங்க யாருன்னு இப்ப புரிஞ்சுதா? என்ன அவ்வளவுதானா? என்ன? அது இந்த பேட்டில் இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. வெளியே வா, டாயோ சைக்ளோப்!
என்னது? வாய்ப்பே இல்ல. கிங் ஆகஸ்ட் அவனுமா? வாய்ப்பே இல்லையே. இப்ப நம்ம கணக்கு கரெக்டா இருக்குல்ல? டெஸ்லாண்டியாவோட ஆதிக்கத்தை நான் உங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன்.